டாரஸ் ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ரீசன்ட் பாஸ்ட் என்ன, கரண்ட் எனர்ஜி என்ன, அப்புறம் உங்களுடைய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அவுட்கம் என்ன அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஜென்ரல் ரீடிங், ஓகே. நம்ம பேஸ்ட் ஆன் ஜோடியாக் சைன்ஸ் வச்சு டாரஸ் ரிஷபம் அந்த இதுக்கு வந்து பண்ணுறது. உங்களுக்கு வந்துட்டு மேபி ரெசனேட் ஆகலாம், ரெசனேட் ஆகாமே போகலாம். இது வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப் அண்ட் லவ் ரீடிங் அதுக்கு வந்துட்டு பேஸ்டாக வந்துட்டு இந்த கார்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க, இல்லாததை வந்து நீங்கள் அப்படியே வந்து தவிர்த்துடலாம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பர்சனல் ரீடிங்ஸும் நான் வந்து எடுப்பேன். உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து ஸோ உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன அட்வைஸ், நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸ் பேஸ் வச்சுன்னா ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ்க்கு தான் நான் பண்ணுவேன். நானாக ஜென்ரலாக வந்து பண்ண மாட்டேன். பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஐல் பி டூயிங் பேஸ்ட் ஆன் இயர் இதை வச்சு தான் பண்ணுவேன். உங்களோட கொஷின்ஸ் வச்சு தான் வந்து நான் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இதை தாண்டி இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தட் வுட் பி த கிரேட் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து உங்களுடைய பாஸ்ட் என்ன, உங்களுடைய ப்ரெசென்ட் என்ன, அப்புறம் உங்களுடைய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கார்ட்ஸ் வச்சு பண்ணுவேன். அப்புறம் கிளாரிஃபையும் நான் வந்து பண்ணுவேன். ஓகே. நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ கார்ட்ஸ் வீடியோஸும் வந்து இருக்கும். உங்களோட வீடியோஸும் வந்து இருக்கும். உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸும் இந்த மந்த் போட்ட வீடியோஸும் வந்துருக்கும். நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். Right now everything seems to be fine, okay, but at the same time you're in okay, mixed energy right now. Like in the past, in the present, I feel like you're grieving. Okay, the grief பண்றீங்க, உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறது, சேடாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ப்ரெசன்ட் எனர்ஜி. பட் இமீடியட் ஃப்யூச்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இமீடியட் ஃப்யூச்சர் ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓகே, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் கப்ஸ், ஓகே 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 ஓகே. பட் இப்போதைக்கு ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. இட் இஸ் லைக் கம்ப்ளீட் ஃப்ரீடம், இண்டிபெண்ட், ஓகே, இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் பர்சனாக வந்து இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கலாம். ஆர் யூ என்ஜாயிங் யர் லக்ஸரி, யோர் இண்டிபெண்டன்ஸ், யோர் மணி, யோர் ஃப்ரீடம். ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ரீசன்ட் பாஸ்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் வாஸ் ஐ மீன் யூ வேர் இந்த ஹீலிங் பீரியட் அப்படின்னு வந்து தோணுது. ரீசன்ட் பாஸ்டில் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இருக்குது. ஏதோ ஒன்று உங்களே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், சம்திங் விச் வாஸ் வெரி ஹார்டாக ஹேஸ் ஹேப்பன் இன் யுவர் ரீசன்ட் பாஸ்ட். ரொம்ப ஹார்டாக இருக்கிற விஷயம், ஏற்றுக்க முடியாதது, இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படுத்துகிற விஷயம் ரீசன்ட் பாஸ்டில் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம என்ன அப்படின்றது வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர் இஸ் அ நியூ ஆஃபர், இல்லைனா நியூ எமோஷன் ஹேவ் ஸ்டார்டட் எவால்விங். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து ஒரு நியூவாக வந்துட்டு ஒரு சைக்கிள் ஹேஸ் ரீசன்ட்லி ஃபார்ம்டு ஃபார் யூ. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஏதோ நினச்சி ரொம்ப க்ரீவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து தோணுது. ஏன்னா you're grieving, you're at a lot of sadness, okay. At the same time நீங்களா உங்களுக்கு வந்துட்டு லைக் you're guarding, உங்களையே நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு லைக் நீங்களா வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க, இதை கிவ் அப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இது வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்களோ. ரைட் நவ் கரண்ட் எனர்ஜி இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இருக்குது. ஐ ஃபீல் லைக் ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு நியூ கனெக்ஷனோ இல்லை வந்துட்டு ஒரு ஜாய் ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஐதர் ஃபார்
இது வந்து சில பேருக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், சில பேருக்கு வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பிரிஞ்சு போனவங்க வந்துட்டு வந்து சேரலாம். மேபி சொந்தக்காரங்களாக கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். ஜாய் அண்ட் பாசிட்டிவ் அவுட்கமாக கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சேட்னஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. இமீடியட் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய வந்து இருக்குது. அதோட ப்ராக்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலும் 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 வந்து போகுது. ஒரு நியூ அட்வென்ச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா ட்ராவலிங்க்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஹாப்பினஸ், கம்ப்ளீட் ஹாப்பினஸ்க்கான கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூச்சரில், இந்த இமீடியட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். லைக் ரைட் நவ் யூ சீம் டு பி வெரி கான்ஃபிடென்ட், ஓகே, வெரி போல்ட், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. பட் நம்ம இதுக்கும் கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். The Nine of Pentacles is here. Why the Nine of Pentacles is here? Why the Nine of Pentacles is here? Why the Nine of Pentacles is here? I feel like maybe your ஒரு நியூ அட்வென்ச்சரோ இல்லை வந்து ஒரு ட்ராவலுக்கான பிளானோ வந்து பார்க்குறீங்க. பட் ஐ ஃபீல் லைக் அதுக்கான ப்ராக்ரஸ், அதுக்கான இது வந்து ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். அதுக்கான விஷயங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஐதர் ட்ராவலிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷயம் வந்து ப்ராக்ரஸாக ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்டோ, இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனோ, ஒரு சர்க்கம்ஸ்டோ, அதுக்கான ப்ராக்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ 9 of Wands வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களோ, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இங்கே தோணுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா லைக் அதை கிவ் அப் பண்ணவும் உங்களுக்கு வந்து வேணாம், கிவ் அப் பண்ணவும் மனசு இல்லை, அதை விட்டுட்டு இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லையோ அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோணுது. ஏன்னா லைக் you are very determined to do this, you are very much determined to do this, okay, விழுந்தாலும் நான் வந்து திரும்பி எந்திரிப்பேன் அப்படின்ற மாதிரியான இருக்குது. you are giving a final push for this அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் மூலயமா வந்து வெளியே வருது. இட் குட் பி த ட்ராவல், இல்லைன்னா இட் குட் பி லைக் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு சம்திங், லைக் ஏதோ ஒரு சின்ன ஹேபிட்டாக கூட இருக்கலாமே. இது நான் பண்ண போகிறேன், ஐம் கோயின் டு டூ திஸ், ஐம் நாட் கோயின் டு கிவ் அப் ஆன் திஸ் பர்டிகுலர் திங் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு லைக் யூ ஆர் ஃபைண்டிங் மோட்டிவேஷன் லைக் ஈவன் இன் திஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்துட்டு யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் அப் ஆன் திஸ், யூ ஆர் கிவிங் யுவர் ஃபைனல் புஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணுது. லைக் அட் த சேம் டைம் you want, because you want to be financially independent, you want your freedom, you want your space over here அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தோணுது. நம்ம வந்துட்டு இந்த ரீசன்ட் பாஸ்டில் 9 of Cups, 4 of Swords அந்த 3 of Swords இருக்குது. இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். Why the 3 of Swords is here? ஸோ ரீசன்ட் பாஸ்டில் எவ்ரி திங் வாஸ் ஃபைன், பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஹார்டான விஷயம், உங்களுக்கு ஒரு பெயின் ஆகிற விஷயம், ஒரு பெயின் கொடுக்குற விஷயம், ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. யா மேபி இது ஒரு உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் விஷயமாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் போத் ஒர்க், ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ரெண்டுமே கலந்த ஒரு விஷயமா வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். ஐ ஃபீல் லைக் யுவர் somebody have hurted you very much, like ரொம்ப ஹர்ட் அப்படின்றது கிடையாது. லைக் எதிர்பாராத ஒரு லைக் அந்த பர்சன் கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் இதை நான் எதிர்பார்க்கல, இட்ஸ் கிவிங் மீ அ ஹார்ட் அட்டாக், சம் பெட்ரையல், கைண்ட் ஆஃப் பெட்ரையல் இந்த ரீசன் பாஸ், கைண்ட் ஆஃப் பெட்ரையல், என்னென்ன ஏமாத்துறாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியுது இந்த ரீசன் பாஸ்டில்.
மேபி வந்து தே ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் கமிட்மெண்ட்டாக வந்து இருக்கலாம். நிறைய வந்து அவங்க மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இந்த ரீசன் பாஸ்டில் லைக் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கலாம். இந்த ரீசன் பாஸ்டில் நம்பினவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனும் சரி, உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. யூ நாட் ரெடி டு கிவ் அப். ஓகே, யூ ஆர் வெரி டிட்டர்மைன்ட். ஓகே, எது நடந்தாலும் ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் இஃப் இட் இஸ் சேட்னஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பட் ஸ்டில் ஐம் ட்ரைங் மை செல்ஃப் டு வின். ஐம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். Why the 5 of cups is here? Why the 5 of present energy? In the current energy வந்து இது வந்து எப்படி இருக்குது? Why the 5 of cups is here? Why the 5 of cups is here? ஓகே, 5 of cups வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் no, it's okay. நான் ரெண்டு கார்டு தான் எடுத்தேன். four of pentacles and the strength கார்டு. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் இது வந்து கொடுத்தாலும் அது வந்துட்டு லைக் யூ கேனாட் லெட் இட் அவுட். ஓகே, அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அதை வந்து விட மாட்டீங்க. யூ ஆர் ஹோல்டிங் தட் வித்தின் யோர் செல்ஃப். அந்த விஷயமோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் யூ ஆர் ஹோல்டிங் இட் டுகெதர். யூ ஆர் நாட் லீவிங் இட் ஆஃப் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் நீங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. யூ ஆர் நாட் ரெடி டு லெட் இட் கோ. ஓகே, அதை ஃப்ரீ ஆகுறதுல லைக் இருக்குமா நீங்களே வந்து பிடிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இதை வந்து பார்த்தா வந்து இருக்குது. ஸோ அதை விட்டால் மட்டுமே லைக் உங்களால் வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களை அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ லைக் பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. பட் ஏன்னா உங்களுக்கு அதை விட மனசில் இல்லை. ஏன்னா 9 of wands வந்திருக்கு. லைக் யூ ஆர் வெரி டிட்டர்மைன்ட் டு ஒர்க் அவுட் ஆன் திஸ். யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட். ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தோணுதுங்க. ஓகே, பண்ணிட்டாங்க, லெட் இட் பி, அதனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். மேபி நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்ருக்கிறதா வந்துட்டு லைக் ஒரு சேட்னஸாக இருக்கும்னு வந்து தோணுது. யா, மேபி இந்த நியூ கனெக்ஷனும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் ஆன் இட். பட் ஐ ஃபீல் லைக் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நிறைய சேட்னஸாக வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ரீசன்ட் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இன்னும் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. பட் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் ஆன் திஸ். ஓகே, நான் அதை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். லைக் ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்து இருக்கீங்க. பட் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன். வெளியே வந்துட்டு நீங்கள் காமிச்சிக்கல அப்படின்னாலும் மேபி இந்த நியூ கனெக்ஷனும் எதுவாக இருந்தாலும் உங்களை இன்னும் வந்து ரொம்ப டீப் தாட்ஸை வந்து கொண்டு போகுது. தேவையில்லாத விஷயங்களை நிறையா யோசிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. Yeah, like just you're relaxing yourself over here. Like ரிலாக்ஸ்டாக வந்துட்டு அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்குறேன். ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஓகே, இதுதான் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். லைக் நிறைய டீப் தாட்ஸ் இருக்குது, நிறையா கான்டம்ப்ளேட் பண்ணுறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க. லைக் இதுவே வந்து மண்டைக்குள்ள ஓடுது. மேபி ட்ரீம்ஸில் கூட இதுவே கூட வந்து வரலாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தலாம். பட் இதை விடவும் உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை. ஏன்னா யூ ஆர் வெரி ஹோல்டிங் டைட். லைக் யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் திஸ். அந்த இதில் தான் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் கிவிங் யூ சேட்னஸ் ஆர் சம்திங், பட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இருக்கீங்க. ஓகே, இமீடியட் ஃப்யூச்சர் எப்படின்னு வந்து பார்க்கலாம். Why the 6 of wands is here? Why the 6 of wands is here? Yeah, the 6 of wands வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா somebody is going to give you something. ஒரு சோல் கனெக்ஷன் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கான கார்ட்ஸும் வந்து பார்க்க முடியுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் ரெகனைஸ்ட், கெட் ஃபேம். ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்க தான் வந்து போகுது.
Why the Two of Wands is here? Why the Two of Wands is here? லைக் அட் த சேம் டைம் ரொம்ப டெம்ட் ஆகுதோ உங்களுக்கு வந்துட்டு லைக் யூனோ ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகுதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. அந்த டெம்ட் ஆகி மேபி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் போய் ட்ராப் ஆகிறதுக்கான விஷயங்களும் வந்து தோணுது. லைக் ரொம்ப டெம்டேஷனும் ஆக வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கிறனால உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்களை டெம்ட் ஆகுறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. Why is the sun is here? Why is the sun is here? Why is the sun is here? Okay, sun வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் கிவிங் மீ ஹார்மனி ரிலேஷன்ஷிப். ஓகே, தட் இஸ் லைக் complete happiness card தான் வந்து காட்டுது. லைக் at the end, if it is like you know or business or career, it is going to be all fine. If it is a relationship, it is going to be a marriage thing or soulmate connection, something like that over here. So இதில் வந்துட்டு அது அந்த பிரச்சனையை வந்து பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் லெட் சி வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். வாட்ஸ் அ யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் திஸ்? வாட்ஸ் அ யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் திஸ் சிச்சுவேஷன்? What's the universe message for this situation? Universe message for this situation is King of Pentacles, Strength card, and the Nine of Swords. Once again, sorry. Universe call on this situation on the பார்த்துட்டிங்கன்னா King of Pentacles, which is trying to tell me everything is eventually fall on your place, because which I am getting over here is King of Pentacles. King of Pentacles now, which is related to money or career. Definitely you will receive the money or something over here. இல்லை அப்படின்னா abundance, like you know abundance will definitely, if it is a relationship or any other situationாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்ஸ் வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சக்ஸஸ் வந்து பார்க்க முடியுது. லைக் யூனோ கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி, பர்சனல் க்ரோத். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இமீடியட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டோம் ஹாப்பினஸ், பர்சனல் அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு. பட் அந்த மணி மேலே இருக்கிற டெம்டேஷன் உங்களுக்கு அதிகமாக போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து இடிக்குது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா like money is going to be fall on your place. Other than that, success, personal achievement, victory, prosperity, abundance, growth, everything is there for you. ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்க்குறச்ச லைக் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் எனர்ஜி கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பட் ஃபியூச்சர் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங் ஃபார் யூ, இமீடியட் ஃபியூச்சர் வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், kindly subscribe. I'll try to upload many videos and resonator videos for you guys. Thank you so much. Let's spread only love.